இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவரே கலை ஆர்வம். இந்த ராசியாதிபதி சுக்கிரன் அப்படிங்கும்போது கலைகளில் தேர்ச்சி, இயல், இசை, நாடகம், இதெல்லாம் அந்த அழகு பொருட்கள், இன்டீரியர் டெக்கரேஷன்ஸு, இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, ஃபேஷன், ஜுவல்லரி, அப்போ லேட்டஸ்ட் என்ன ட்ரெண்டு அதெல்லாம் இவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். மேலும் அதிகமாக ஒரு பிரச்சனைக்கு சண்டையிட்டு ஒரு தீர்வு அப்படிங்கிறத விட சமாதானத்தில் என்ன தீர்வு அப்படிங்கிறதை இவர்கள் அதிகம் விரும்புவார்கள். இவர்கள் தங்களுடைய தனஸ்தானாதிபதி செவ்வாய் 4ஆம் வீட்டில் போய் உச்சமடைகிறது. அப்போ எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும். அது ஒரு எலி விலையாக இருந்தாலும் தனி விலை அப்படின்னு சொல்வது போல் அதுக்காக ஒரு பெரிய கடன் வாங்கி அந்த இடத்தை வாங்குவது, அதுக்காக நிறைய பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய நபர்கள். ராசியாதிபதியே 6ஆம் வீட்டில் போய் உச்சமடைவதனாலும் இவர்கள் நீசமடையக்கூடிய 12ஆம் வீடுங்கிறது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலையும் அதிகமாக கடன் சுமையை சுமக்கக்கூடிய நபர்கள். பொதுவாகவே இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஒரு சாதாரண கார்பரேஷன் டேக்ஸ்லேருந்து எதுவாக இருந்தாலும், கவர்மெண்ட் அப்ரூவலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸாக இருந்தாலும் சரி, இதிலெல்லாம் இவர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையும் தவிர இவர்களுடைய 10ஆம் இடத்தில் இவர்களுக்கு 6ஆம் அதிபதி குரு என்ற கிரகம் உச்சமடைகிறது. அப்போ இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அதாவது இங்கே வாங்கி அங்கே கொடுத்து கடைசியில் இவர்கள் எங்கு கொடுத்தார்களோ அந்த இடத்தில் இவர்களுக்கு பணம் வருவதில்லை. ஆனால் இவர்கள் வாங்கின இடத்தில் இவர்களே திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதும் இவர்களுக்கு அதிகம் ஏற்படுகிறது. இவர்களுடைய லாபஸ்தானாதிபதி ராசியிலேயே நீசமடைகிறது. அப்போ தங்களுடைய லாபத்தை அதிகம் தவறவிடக்கூடிய நபர்களாக நாம் துளாராசிக்காரர்களை சொல்லலாம். பொதுவாக ஒரு புத்திசாலித்தனம் பேசும் பொழுது ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இந்த துளாராசி ஆண்களிடம் அதிகம் காணப்படும்.